இதற்காகவே அனுப்பப்பட்டேன். இன்னும் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து வரிசையாக படிப்பீர்கள் என்றால், எதற்காக நான் அனுப்பப்பட்டேன், எங்கிருந்து அனுப்பப்பட்டேன், யாரால் அனுப்பப்பட்டேன், இப்படிலாம் கர்த்தர் பேசுறார் பாருங்கள். அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, மாம்சத்தில் பிறந்த நாம் எப்படி இந்த வல்லநாட்டில் இருக்கிறோமோ அதுபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ராஜ்யம் மெய்யாகவே வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ராஜ்யம் எங்கே இருக்கிறது? அந்த ராஜ்யத்தை குறித்து ஏன் கர்த்தர் சொல்லுகிறார்? இப்படிலாம் நம்ம பார்க்கும் பொழுதுதான் இந்த சந்தோஷத்தின் உறைவிடம், இந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு இடம், இந்த சந்தோஷம் நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு இடம். முதல்ல நம்ம படிச்சோம்ல, நம்முடைய சந்தோஷம் எப்படி இருக்க வேண்டும்? நிறைவாக இருக்க வேண்டும். நம்முடைய சந்தோஷம் நிலைத்தும் இருக்க வேண்டும். இந்த 2 காரியங்களும் நடைபெற வேண்டும் என்றால் அது வல்ல நாட்டில் முடியாது. அப்ப எந்த நாட்டில் முடியும்? கேட்கல. பரலோக ராஜ்யமா? போயிடலாமாங்க? இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யணும் இருக்குங்க. இப்பவுமே இனியா பாஸ்போர்ட் கொடுத்து விசா கொடுத்து அனுப்ப பார்க்குறீங்களா? இதுக்கு தான் கர்த்தர் சொன்னார், இந்த பரலோக ராஜ்யத்தில் உள்ள சந்தோஷத்தையும், இந்த பரலோகத்தில் நிறைவாக இருக்கிற சந்தோஷத்தையும், இந்த பரலோகத்தில் நிலைத்திருக்கிற சந்தோஷத்தையும் நீங்கள் இந்த பூமியில இருக்கும் பொழுதே அனுபவிப்பதற்காக இந்த தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்பது இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அனுபவிக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்தின் அனுபவம். ஆமென். பரலோகத்துக்கு போனா தான் சந்தோஷம், பரலோகத்துக்கு போனாதான் நிம்மதி, அங்கதான் ஆராதனை அப்படி என்று சொன்னால் பூலோகத்தில் இருக்கிற வரைக்கும் என்னது? ஒரே வேதனை தானா? ஒரே வியாதி தானா? ஒரே துன்பம் தானா? ஒரே பிரச்சனை தானா? அப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்தது வீணாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கிறது, நிறைவாக இருக்கிறது என்பது எத்தனை சத்தியமோ, எத்தனை உண்மையோ, அது போலவே இந்த உலகத்தில் தேவனால் பிறந்தவர்களுக்குள் தேவனுடைய சந்தோஷம் நிறைவாக இருப்பதும் நிலைத்திருப்பதும் சத்தியம், அது சாத்தியம். ஆமென்.